கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காலை தினதியான பகுதிக்கு கூட உங்களை ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிறதான வசனமானது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் பொறாமை குணம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொறாமை என்கிற இந்த குணமானது நம்முடைய வாழ்க்கையை அது வெகுவாக அது போக போக நாளடைவில் அது மிக தீவிரமாக ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்தில் கூட நீங்கள் பார்க்கிற பொழுது ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது காயினாய் இருக்கிற அவனுடைய சகோதரன் அவன் மேல் பொறாமை கொண்டு அந்த பொறாமையின் எண்ணத்தினாலே அவனை கொலை செய்யக்கூடிய ஒரு கொலைகாரனாய் அவன் மாறுகிறான். வேதாகமத்தில் கூட முதல் கொலை என்று சொல்லி அதை சொல்லப்படுகிறது.